டாக்டர் எஸ் மாரியப்பன். ஸோ மொதல் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஷீட்டில் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தோம். அடுத்த ஸ்டெப்பாக அன்சோல்டு ஸ்டாக் இருக்கிற மாதிரி உள்ள ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அதுபோக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு இருக்கிற மாதிரி உள்ள ப்ராப்ளம்ஸும் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் போவோம். ஃபஸ்ட்டு அன்சோல்டு குட்ஸ் இருக்கிற மாதிரி. Arun Industries Limited is the manufacturers of moon torches. The following data relates to manufacture of torches during the month of March. Arun Industries வந்து டார்ச் லைட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அது அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு வந்து மார்ச்சுக்குரிய மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அதுக்கு என்ன டேட்டாஸ் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரா மெட்டீரியல் கன்சியூம்டு ருபீஸ் 20,000 கொடுக்கப்பட்டிருக்கு. வேஜஸ் 12,000 இருக்குது. மெஷின் ஹவர்ஸ் ஒர்க்டு 9,500 ஹவர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. மெஷின் ஹவர்ஸ் ரேட் ருபீஸ் 2 per hour கொடுக்கப்பட்டிருக்கு. ஆஃபீஸ் ஓவர் ஹெட் 20% ஆஃப் ஒர்க் காஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. செல்லிங் ஓவர் ஹெட்ஸ் 50 பைசா per யூனிட் கொடுக்கப்பட்டிருக்கு. யூனிட் ப்ரொடியூசர் 20,000 யூனிட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அன்சோல்டு குட்ஸு யூனிட் சோல்டு 18,000 at rupees 5 per யூனிட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பேஸ் பண்ணி நம்ம காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதில் காஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். காஸ்ட் பெர் யூனிட்டு, அதுபோல் டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கோங்கிற விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்குது. ஸோ அதில் காஸ்ட் ஷீட் ஃபார்மேட்டுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வழக்கம் போல் ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன டேட்டாஸ் நம்ம கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் கன்சியூம்டும் வேஜஸ் மட்டும் இருக்குது. மெட்டீரியல் கன்சியூம்டும் வேஜஸ் மட்டும் இருக்குது. ஸோ இதை மெட்டீரியல் கன்சியூம்டு 20,000 இருக்குது, டேரக்ட் வேஜஸ் 12,000 இருக்குது. ஸோ இது ரெண்டும் நம்ம கண்ணில் கொண்டு வரோம். மெட்டீரியல் கன்சியூம் 20,000, வேஜஸ் டேரக்ட் வேஜஸ் 12,000 இருக்குது. ஸோ இதை பெர் யூனிட் வேல்யூ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டு. இப்போ 20,000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம். 20,000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். 20,000 ருபீஸ் காசை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் ஃபார் ரா மெட்டீரியலுக்கு. இப்போ 20,000 டிவைட் பை 20,000 தேர்ஃபோர் 1 per யூனிட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டேரக்ட் வேஜஸ் 12,000 வருது. டேரக்ட் வேஜஸ் 12,000 பெர் யூனிட்டுக்கு எவ்வளோ கன்சியூம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 20,000 டிவைட் பை 12,000 டிவைட் பை 20,000 தேர்ஃபோர் 0.60 கிடைக்கும். 60 பைசா பெர் யூனிட் அப்படின்னு சொல்லி 60. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரைம் காஸ்ட்டு 32,000 arrive. ஸோ பெர் யூனிட்டில் சொன்னோம் அப்படின்னா 1.60 வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒர்க் காஸ்ட். ஒர்க் காஸ்ட் எப்படி அரைவ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபேக்ட்ரி காஸ்ட், ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கணும். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மெஷின் ஹவர்ஸ் ஒர்க்குடு கொடுத்துருக்கோம், ரேட் பர் ஹவர் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டை பொறுத்த மட்டும் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஒர்க்குடு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், ரேட் பர் ஹவர் பார்க்குறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸு அல்லது ஃபேக்ட்ரி காஸ்ட் வந்து அரைவ் பண்ணுறோம். இந்த ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 9,500 ஹவர்ஸ் ஒர்க் ஆகுது. ஒரு ஹவருக்கு 2 rupees மீசம் போகுது. ஸோ 19,000 நமக்கு டோட்டல் காஸ்ட்டு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸில் வருது. ஸோ இதை நம்ம பெர் யூனிட்டு கன்வெர்ட் பண்ணும்போது 19,000 டிவைட் பை 20,000 தேர்ஃபோர் 0.95 வந்து நமக்கு பெர் யூனிட் வேல்யூவில் கிடைக்குது. ஸோ 95 பைசா பெர் யூனிட் அப்படின்னு சொல்லி ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸில் அரைவ் பண்ணுறோம். ஸோ இப்போ ப்ரைம் காஸ்ட்டையும் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ஃபேக்ட்ரி காஸ்ட் அல்லது ஒர்க் காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ப்ரைம் காஸ்ட் 32,000 இருக்குது, ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸு 19,000 இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 61,000
51,000. 51,000 is a work cost அல்லது factory cost. Next we find the cost of production. Cost of productionக்கு நம்ம என்ன எக்ஸ்பென்சஸ் கணக்கில் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் கணக்கில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதுவுமே நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 25% ஆன் ஒர்க் காஸ்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. டேரெக்டாக கொடுக்கப்படல, இன்டெரக்டாக இருக்குது. ஸோ 51,000 வந்து ஒர்க் காஸ்ட் இருக்குது. இந்த 51,000 25% நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா 10,200 வந்து நமக்கு ஆஃபீஸ் ஓவர்ஹெட்ஸ் அரைவ் ஆகுது. ஸோ இதை பெர் யூனிட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 10,200 டிவைட் பை 20,000 அப்ளை பண்ணால் நமக்கு 0.51 கிடைக்குது. ஸோ இப்போ 51 பைசே வந்து நமக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா பெர் யூனிட் வேல்யூ அரைவ் ஆகுது. இப்போ ஒர்க் காஸ்ட்டும் ஆஃபீஸ் ஓவர்ஹெட்டையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்போ ஒர்க் காஸ்ட்டு 51,000 இருக்குது. ஸோ ஆஃபீஸ் ஓவர்ஹெட் 10,200 இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது 61,200 நமக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் குட்ஸு சோல்டு அரைவ் பண்ணும். இந்த இடத்துல ஸோ இப்போ நம்ம பெர் யூனிட் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லி போகும்போது அப் டு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், 20,000 யூனிட்ஸு பெர் யூனிட் கால்குலேஷன் எடுத்துக்கிறோம். ஆஃப்டர் ரெடியூசிங் தி அன்சோல்டு குட்ஸை கழிச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன வேல்யூவில் இருக்கும் அப்படின்னா 18,000க்கு உள்ள நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18,000 சேல் பண்ணப்பட்டிருக்கு. அந்த 18,000க்குரிய வேல்யூ தான் அடுத்த லெவலுங்கிறது நம்ம கொண்டு போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் இருந்து அன்சோல்டு குட்ஸை கழிக்கணும். ஸோ இப்போ அன்சோல்டு குட்ஸ் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்தில் நமக்கு 20,000 வந்து யூனிட் ப்ரொடியூஸ் கொடுத்துருக்கு, யூனிட் சோல்டு 18,000 கொடுத்துருக்கு. இப்போ 20,000லேருந்து 18,000 ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2,000 வந்து அன்சோல்டு குட்ஸ் அரைவ் ஆகுது. இந்த அன்சோல்டு குட்ஸோட கரண்ட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பெர் யூனிட் என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூவில் தான் அன்சோல்டு குட்ஸும் இருக்கும். ஸோ 2,000 3.60 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6,120 நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ காஸ்ட் ஆஃப் குட்ஸு சோல்டு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அரைவ் பண்ணுறோம். இந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸு சோல்டு அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஆஃப்டர் ரெடியூஸ்லி அன்சோல்டு குட்ஸ் அப்படிங்கிற விஷயம் இந்த இடத்துல பார்க்குறோம். இப்போது இந்த 55,080ங்கிறது சேல் வேல்யூக்குரிய காஸ்ட். சேல் வேல்யூங்கிறது 1,800 சேல் பண்ணியிருக்கோம். இந்த சேல் பண்ணக்கூடிய யூனிட்டுக்குரிய காஸ்ட். அடுத்து நம்ம காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அரைவ் பண்ண போகிறோம். இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எப்படி அரைவ் பண்ணணும்னா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் தான் ரெடியூஸ் பண்ணுறோம். நீங்கள் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஸை பொறுத்த மட்டும் 50 பைசே பெர் யூனிட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ செல்லிங் ஓவர்ஹெட்ஸை பொறுத்தவரை 18,000 சேல் பண்ணியிருக்கோம். அதில் 50 பைசே அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 9,000 rupees வந்து செல்லிங் ஓவர்ஹெட்ஸ் கிடைக்கும். இதை நம்ம பெர் யூனிட் கால்குலேஷன் கொண்டு போகிறதுக்கு எப்படி பார்க்கணும், 9,000 டிவைட் பை 20,000 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கே இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கணும்னா 20,000 அப்ளை பண்ணக்கூடாது, 18,000 தான் எடுத்துக்கணும். இப்போ 9,000 டிவைட் பை 18,000 இந்த பார்த்தோம்னா 50 பைசா நமக்கு இந்த இடத்துல வரும். ஸோ இப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு செல்லிங் ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைக்கும். இப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 55,080 நமக்கு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு இருக்குது. அதேமாதிரி செல்லிங் ஓவர்ஹெட்ஸ் 9,000 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் 64,080 வந்து நமக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸில் இருக்குது. அதை பெர் யூனிட் வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 64,000 டிவைட் பை 18,000 நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா 3.50 கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யலாம், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு பெர் யூனிட் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி செல்லிங் ஓவர்ஹெட்ஸ் என்ன யூனிட் இருக்குது பார்த்து இது ரெண்டும் ஆட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கலி 3.50 அப்படின்னு சொல்லி 56ங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம ப்ராஃபிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு இன்ஃபர்மேஷன் இல்லை, பட் சேல்ஸுக்கு வேல்யூ அரைவ் பண்ணுறதுக்கு இருக்குது. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம், ப்ராஃபிட்டை பேலன்ஸ் ஃபிகராக அரைவ் பண்ணலாம். சேல்ஸு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
18,000 சோல்டு இருக்குது. ஸோ பெர் யூனிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 rupees இருக்குது. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 90,000 வந்து நமக்கு டோட்டல் சேல்ஸ் அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. அப்போது பெர் யூனிட் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா அதில் 5 rupeesங்கிறது ஆல்ரெடி கொடுக்கப்பட்டதுனால இப்போ ஸ்ட்ரைட்டாகவே டோட்டல் சேல்ஸ் ப்ரைஸ் 5 rupees அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துரும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி போகும்போது காஸ்ட் 64,080 இருக்குது, சேல்ஸ் 90,000 இருக்குது. இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் நமக்கு என்னவாக இருக்கும்னா பேலன்சிங் ஃபிகராக அரைவ் ஆகும். இந்த பேலன்சிங் ஃபிகருங்கிறது ஸோ 90,000 மைனஸ் 64,080 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் 25,920 இஸ் அ ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் பெர் யூனிட் பார்த்தோன்னா 1.44 வந்து நமக்கு பெர் யூனிட்டாக அரைவ் ஆகுது. ஸோ இதுதான் அன்சோல்டு குட்ஸ் இருந்தால் நம்ம எப்படி டோட்டல் காஸ்ட் அரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத டோட்டல் காஸ்ட் அரைவ் பண்ணுறது ஆஸ் வெல் as சேல்ஸு அண்டு பெர் யூனிட் வேல்யூ அரைவ் பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் நம்ம இதில் கொண்டு வரோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரா மெட்டீரியல், ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், ஃபினிஷ்டு குட்ஸ், ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ், அதே மாதிரி ஒர்க் இன் ப்ராக்ரஸில் ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், இந்த 3 இன்ஃபர்மேஷனும் இருந்துச்சு அப்படின்னா அது அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃப்ரம் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ப்ரிப்பேர் காஸ்ட் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங் ஸ்டாக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் 30,500 இருக்குது, ஃபினிஷ்டு குட்ஸ் 20,400 இருக்குது. அதே மாதிரி ஸ்டாக் ஆன் 31st January 2018 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் ரா மெட்டீரியல் 48,500 இருக்குது, ஃபினிஷ்டு குட்ஸ் 10,000 இருக்குது. ஒர்க் இன் ப்ராக்ரஸில் ஓப்பனிங் இருக்குது, க்ளோசிங் இருக்குது. ஓப்பனிங் பொறுத்தவரை 8,000 கொடுக்கப்பட்டிருக்கு, க்ளோசிங் 9,000 கொடுக்கப்பட்டிருக்கு. சேல்ஸ் வேல்யூ 95,000 இருக்குது, டேரக்ட் வேஜஸ் 20,400 இருக்குது, டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் 5,400 இருக்குது, செல்லிங் எக்ஸ்பென்சஸ் 2,500 இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் 3,800 இருக்குது, ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 10,500 இருக்குது, பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் 25,000 இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு மெட்டீரியல் எங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறோம், ஃபினிஷ்டு குட்ஸ் எங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறோம், ஒர்க் இன் ப்ராக்ரஸை எந்த ஸ்டேஜில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோங்கிற விஷயங்களை ஒன்றா பார்க்கலாம். ஸோ இப்போ காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல் வந்து எப்பயுமே ப்ரைம் காஸ்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ப்ரைம் காஸ்ட்டில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் 30,500 எடுத்துக்கிறோம். அதோட ஆடு பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் இருக்கான்னு பார்க்குறோம். பர்ச்சேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே பர்ச்சேஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் எவ்வளோ இருக்குன்னு அப்படின்னா 25,000 கொடுக்கப்பட்டிருக்கு. 25,000 கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 25,000 ஓப்பனிங் ஸ்டாக்கோடு ஆட் பண்ணி காமிக்கிறோம். 55,000 நமக்கு 55,500 ஆக்சுவலாக கணக்கில் கிடைக்குது. ஸோ அடுத்து க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் சப்போஸ் பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் இருந்துச்சு அப்படின்னா அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். பட் இங்கே பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் எக்ஸ்பென்சஸ்ஸு கணக்கில் இல்லை, அதனால் பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் மட்டும் எடுத்துக்கிறோம். பர்ச்சேஸ் எக்ஸ்பென்ஸ் இருந்தால் பர்ச்சேஸ் எக்ஸ்பென்ஸும் ஆட் பண்ணி கணக்கில் கொண்டு வரணும். இங்கே பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் மட்டும் இருக்கிறதுனால ஓப்பனிங் ஸ்டாக்கும் பர்ச்சேஸும் ஆட் பண்ணி 55,000 அரைவ் பண்ணுறோம். அதுலேருந்து க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் கழிக்கிறோம். ஸோ 55,000லேருந்து க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் 48,500 இருக்குது. ஸோ இதை ரெடியூஸ் பண்ணால் மெட்டீரியல் கன்சியூம்டு நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 7,000 ஆக்சுவலாக மெட்டீரியல் கன்சியூம்டு இருக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா டேரக்ட் வேஜஸ்ஸு, டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். இங்கே டேரக்ட் வேஜஸ் மட்டும்தான் கணக்கில் இருக்குது. ஸோ டேரக்ட் எக்ஸ்பென்சஸில் டேரக்ட் வேஜஸ் மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். ஸோ மெட்டீரியல் கன்சியூம்டோட டேரக்ட் வேஜஸ் ஆட் பண்ணோம், நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ ப்ரைம் காஸ்ட் 27,400 நமக்கு என்னது ப்ரைம் காஸ்ட்டாக அரைவாகுது. அடுத்து ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் பார்க்குறோம். இந்த ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்க பார்த்தா ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 10,500 கணக்கில் இருக்குது. இப்போ ப்ரைம் காஸ்ட்டோட ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்ஸை 10,500 ஆட் பண்ணுறோம். ஸோ அதை ஆட் பண்ணும்போது 27,400 ப்ரைம் காஸ்ட் ப்ளஸ் ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்ஸ் 10,500 இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 37,900 நமக்கு என்னவா கிடைக்குது டோட்டல் காஸ்ட்டு ஃபேக்ட்ரி காஸ்ட்டுங்கிறதுல அந்த இடத்துல அரைவ் ஆகுது. ஸோ அதோட நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா
ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஓப்பனிங் க்ளோசிங் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸை ஆட் பண்ணிக்கிறோம், க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸை மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்போ ஃபேக்ட்ரி காஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸை ஆட் பண்ணுறோம். 37,900 வந்து ப்ரைம் காஸ்ட்டோட ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்ஸை ஆட் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய வேல்யூ 37,900 இருக்குது. ஸோ அதில் ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸை 8,000 ஆட் பண்ணிக்கிறோம், 45,900 நமக்கு கிடைக்குது. அதோட க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸை கழிக்கிறோம், 9,000 கழிக்கிறோம். ஸோ நமக்கு ஒர்க் காஸ்ட்டு 36,900 தான் கிடைக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்ப்போம். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்க்குறதுக்கு ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம். இங்கே ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 5,400 கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒர்க்கு காஸ்ட்டோட ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்போ ஒர்க் காஸ்ட் நமக்கு 36,900 இருக்குது, ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் 5,400 இருக்குது. இதை ஆட் பண்ணும்போது 42,300 நமக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனாக அரைவ் ஆகுது. இப்போ பிஃபோர் ஃபைண்ட் தி காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபினிஷ்டு ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும். அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸை ஆட் பண்ணணும், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸை மைனஸ் பண்ணணும். இப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நமக்கு கணக்கில் எப்படி பார்த்தோம்னா 42,300 கொடுக்கப்பட்டிருக்கு. அதுலேருந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் 20,400 நம்ம மைனஸ் பண்ணுறோம், ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணோம் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 62,700 நமக்கு கிடைக்குது. ஸோ அதுலேருந்து க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் 10,000 கொடுக்கப்பட்டிருக்கு, அதை கழிக்கிறோம். கழிச்சோம் அப்படின்னா 62,700 10,000 மைனஸ் பண்ணும்போது 52,700 நமக்கு கிடைக்குது. இந்த வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அரைவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அரைவ் பண்ணணும். இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அரைவ் பண்ணும்போது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் இருக்கான்னு பார்க்கணும். இந்த செல்லிங் எக்ஸ்பென்சஸ் கணக்கில் கொடுக்கப்படும். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஸ் தனித்தனியாக இருக்குது. இந்த ரெண்டு எக்ஸ்பென்ஸும் கணக்கில் கொண்டு வரோம். செல்லிங் எக்ஸ்பென்ஸ் 2,500 இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் 3,800 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி வரக்கூடிய வேல்யூ நமக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு 52,700 இருக்குது, செல்லிங் எக்ஸ்பென்ஸ் 2,500 இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஸ் 3,800 இருக்குது. இது மூணையும் ஆட் பண்ணும்போது 59,000 நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸாக இருக்குது. இப்போ நமக்கு ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு சோர்ஸ் கையில் இல்லை, பட் ஆனால் சேல்ஸ் வேல்யூ கையில் இருக்குது. அப்போ சேல்ஸ் வேல்யூ கையில் இருந்தால் காஸ்ட்டுக்கும் சேல்ஸையும் கம்பேரிசன் பார்த்து டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் என்னவோ அந்த அமௌண்ட்டு ப்ராஃபிட்டோ ஆர் லாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது காஸ்ட்டை விட சேல்ஸ் அதிகமாக தான் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல என்ன அரைவாகும், ப்ராஃபிட்டு பேலன்சிங் வேறு அரைவாகும். இப்போ 59,000 நமக்கு காஸ்ட் வருது, 95,000 நமக்கு சேல்ஸ் வேல்யூ கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 95லேருந்து 59,000 நம்ம கழிச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைக்கக்கூடிய 36,000 நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட உள்ள பார்த்துருக்கோம். இதில் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துருக்கோம், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துருக்கோம், ஃபினிஷ்டு ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துருக்கோம். இந்த 3 அட்ஜஸ்ட்மெண்ட்டும் எங்கே அப்பியர் ஆகுதுங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியம். ஒரு முறை திரும்ப ஒரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல் ஓப்பனிங் ஸ்டாக்கோடு அட்ஜஸ்ட் பண்ணி ப்ரைம் காஸ்ட்டில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். ஒர்க் இன் ப்ராக்ரஸை பொறுத்தவரையில் ஒர்க் காஸ்ட்டு அரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த இடத்துல ஃபேக்ட்ரி காஸ்ட்டோடு ஆட் பண்ணி காமிச்சிருப்போம். அதே மாதிரி ஃபினிஷ்டு ஸ்டாக்கை பொறுத்தவரையில் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸு, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸை கூட்டி கழிச்சு வரக்கூடிய வேல்யூ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படின்னு சொல்லி அரைவ் பண்ணியிருப்போம். இந்த 3 அட்ஜஸ்ட்மெண்ட்டும் எங்கே அப்பியர் ஆகுதுங்க தெளிவாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்த லெவல் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.